ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இன்டர் VLAN using router on a stick configuration. ஸோ டைட்டிலுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து ஒரு பார்டர்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ டைப் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நம்ம டைட்டில் கொடுத்தாச்சு. இப்போ ரவுட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுட்டருக்கு நான் யூஸ் பண்ண போகிற ரவுட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ PT ரவுட்டர். இங்கே PT ரவுட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ PT ரவுட்டர் எடுத்துங்க. ஸோ PT ரவுட்டரை ப்ளேஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கு அடுத்தது சுவிட்ச் எடுத்துக்கலாம். சுவிட்சில் நான் யூஸ் பண்ண போகிறது 2960. ஸோ இப்போ இந்த PT ரவுட்டரில் என்னென்ன போர்ட் இருக்குன்னு பாருங்கள். அதில் 2 சீரியல் போர்ட் இருக்குது, 2 ஃபாஸ்ட் எத்தர்நெட் போர்ட் இருக்குது, 4 ஃபாஸ்ட் எத்தர்நெட் போர்ட் இருக்குது. ஓகேவா? இதையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் 1941. ஸோ இந்த 2 ரவுட்டருமே வந்து இதுக்கு கம்பேட்டிபிளாக இருக்கும். ரெண்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நமக்கு ஜிகாபிட் போர்ட் வேணும் அப்படின்னா இந்த ரவுட்டர் 1941 யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண கான்ஃபிகரேஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருந்த ரவுட்டரில் ஜிகாபிட் போர்ட்டு தான் இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிகாபிட் போர்ட்டு கிடையாது, வெறும் ஃபாஸ்ட் எத்தர்நெட் போர்ட் மட்டும்தான் இருக்குது, 2 சீரியல் போர்ட் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நான் இப்போது ரவுட்டர் PTயை வச்சு யூஸ் பண்ண போகிறேன். அடுத்த கான்ஃபிகரேஷனில் 1941 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே கொடுத்த அதே கனெக்ஷன் மாதிரி டபுள் லேயர் சுவிட்ச் இருந்த இடத்துல ரவுட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் மல்டிபிள் லேயர் சுவிட்சில் ரவுட்டரையும் ஏற்கனவே இருந்த டபுள் லேயர் சுவிட்ச் இருந்த இடத்துல அதே சேம் 2960 யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு 10 PC வேணும். நான் 5 VLAN கிரியேட் பண்ண போகிறேன். 5 VLANக்கும் இன்டர் VLAN கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறேன். கடைசியாக பண்ண கான்ஃபிகரேஷனில் வெறும் 8 PC தான் யூஸ் பண்ணியிருப்போம், 4 VLAN. இப்போ 5 VLAN யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், எண்ட் டிவைஸில் போயிட்டு 10 PC எடுத்துங்க. ஸோ எல்லா PCயும் அப்படியே ஒரு பேராக வச்சுக்கிங்க, 5 பேர். ஓகேவா? ஸோ ஆர்டராக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். ஸோ கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நான் கனெக்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எங்கே காப்பர் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள், நான் செலக்ட் பண்ணுற கேபிள் காப்பர் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிளை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சுவிட்சை கிளிக் பண்ணிவிட்டு சுவிட்சில் 24th போர்ட்டு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/24. அங்கே இருந்து ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே FA 0/0, இங்கே FA 0/24. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்த மாதிரி கனெக்ஷன் போயிடுங்க. ஸோ கனெக்ஷன் போயிட்டு
காப்பர் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள். காப்பர் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் எடுங்க. இங்கே போயிட்டு சுவிட்சை கிளிக் பண்ணிவிட்டு சுவிட்சில் 24th போர்ட் இருக்கும். ஸோ 24th போர்ட்டை செலக்ட் பண்ணணும். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/24 அந்த போர்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ரவுட்டருக்கு வந்துட்டு FA 0/0வை செலக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணதுனால 0/0 காட்டலை, 1/0 தான் காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கனெக்ஷன் என்ன பண்ணணும்? சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு பிசிக்கு ஃபஸ்ட்டு போர்ட்டு அப்படியே ஆர்டராக கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக் கனெக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ஷனில் போயிட்டு ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன், ஆர்டர் மாறாமல் ஃபஸ்ட்டு பிசிக்கு ஃபஸ்ட்டு போர்ட்டு. இங்கே கனெக்ட் ஆகும்போதே தெரிஞ்சிருக்கும் FA 0/1 அதுதான் ஃபஸ்ட்டு போர்ட்டு. ரெண்டாவது பிசிக்கு FA 0/2, மூணாவது பிசிக்கு FA 0/3, நாலாவது பிசிக்கு FA 0/4, 5க்கு FA 0/5, 0/6, 7, 8, 9, 10. ஸோ இந்த ஆர்டரில் கொடுத்துருங்க. ஸோ கனெக்ஷன் கொடுத்தாச்சா? ஸோ கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு வீலானாக க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு கலர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வீலானையும் தனியாக ஐசோலேட் பண்ணுறதுக்காக கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ கலர் கொடுத்தாச்சு. முடிச்சாச்சா? ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது, ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு ஸோ வீலானுக்கு நேம் கொடுக்க வேண்டியதான். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு 2 பிசிக்கு VLAN 10. ஸோ அதனுடைய நேம் வந்து HR. ஸோ ரெண்டாவது VLAN 20, நேம் வந்து சேல்ஸ். மூணாவது VLAN 30, நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா IT. அடுத்தது VLAN 40, ஸோ நேம் அட்மின். அடுத்தது VLAN 50, நேம் வந்து ஃபைனான்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் நேம் வந்து கொடுத்தாச்சு.
ஸோ அடுத்தது ஐபி அட்ரஸ் டைப் பண்ண வேண்டியதான் 192.168.10.1. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க். ஸோ ரெண்டாவது நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 192.168.20.1. மூணாவது நெட்வொர்க் 192.168.30.1. 192.168.40.1. 192.168.50.1. ஸோ இதுதான் எல்லாத்துக்கும் டிஃபால்ட் கேட்வே. டிஃபால்ட் கேட்வேவை நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட் கேட்வே தெரிஞ்சுன்னா ஐபி அட்ரஸ் நம்மளே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிசியோட ஐபி அட்ரஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 11. அடுத்த பிசியோடது 12. அதே மாதிரி இங்கேயும் 11. ஸோ இப்போ ஐபி வந்து அசைன் பண்ணிட்டேன். ஸோ ஐபி டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டைப் பண்ணி வச்சிருக்க ஐபி அட்ரஸை ஒவ்வொரு பிசிக்கும் உள்ளே அசைன் பண்ணுற வேண்டியதான். ஸோ அசைன் பண்ணுற ப்ராசஸ் சேம் ப்ராசஸ். பிசியை ஓப்பன் பண்ணிக்கிறேன், டெஸ்க்டாப் போயிடுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் சாரி ஐபி கான்ஃபிகரேஷனில் 11. ஸோ இதனுடைய டிஃபால்ட் கேட்வே 1 10.1. ஸோ கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணுங்கள். ஸோ சேம் ரெண்டாவது பிசிக்கும் சேம் கேட்வே. ஸோ சேம் ப்ரொசீஜரை மீதி எல்லா பிசிக்கும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டிஃபால்ட் கேட்வே இருக்குது, ஐபி அட்ரஸ் வெளில டைப் பண்ணி வச்சுருக்கோம், அதை உள்ளே டைப் பண்ணுங்கள்.
டைப் பண்ணியாச்சா? ஸோ எல்லா பிசிக்கு தேவையான டீட்டெயில் இங்கே டைப் பண்ணி ஆல்ரெடி வச்சிட்டோம். டிஃபால்ட் கேட்வே இருக்குது, ஐபி அட்ரஸும் இருக்குது. அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஐபி அசைன் பண்ணதுக்கப்புறம் கனெக்டிவிட்டியை செக் பண்ணிங்க. ஸோ ஒவ்வொரு நெட்வொர்க் இடையில கனெக்டிவிட்டி இருக்குதா? ஸோ ஒவ்வொரு நெட்வொர்க் இடையில கண்டிப்பாக கனெக்டிவிட்டி இருக்கும். வேறு வீலானுக்கு இடையில தான் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடாது. ஸோ அந்த கனெக்டிவிட்டியை மட்டும் செக் பண்ணிங்க. ஸோ இண்டிவிஜுவல் வீலானுக்குள்ள கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இன்டர் வீலான், ஸோ வீலான் டு வீலான் செக் பண்ணும்போது ஃபெயில் தான் ஆகணும். ஸோ ஃபெயில் ஆகுதான்னு செக் பண்ணிங்க. நீங்கள் எத்தனை முறை பண்ணாலும் ஃபெயில் தான் ஆகும். சரி, அடுத்தது பண்ண வேண்டியது ரவுட்டருக்குள்ளே போயிட்டு கான்ஃபிகரேஷனுக்கான கமாண்டை டைப் பண்ண வேண்டியதான். ஸோ முதல்ல சுவிட்சை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சுவிட்சை ஓப்பன் பண்ணிவிட்டு கான்ஃபிக்குள்ளே போங்க. ஸோ நம்ம சிஎல்ஐயில் போயும் டைப் பண்ணலாம், கான்ஃபிகில் போய்ட்டும் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஷார்ட்கட் மெத்தட் VLAN டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ VLAN டேட்டாபேஸ் நம்ம ஆல்ரெடி இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ VLANுக்கான நம்பர் கொடுங்க. 5 VLAN கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு VLAனோட ஐடி 10, அதோடைய நேம் வந்து ஃபஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருந்தோம், ஸோ HR கொடுத்துட்டு ஆடு கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது VLAN 20, ஸோ அதனுடைய நேம் வந்து சேல்ஸ், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மூணாவது VLAN 30, அதோடைய நேம் IT. நாலாவது VLAN 40, அதோடைய நேம் admin. அஞ்சாவது VLAN 50, அதோடைய நேம் வந்து ஃபைனான்ஸ். ஸோ 5 VLAN கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் நம்ம கமாண்ட் டைப் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால ஷார்ட்கட்டில் பண்ணிட்டோம். ஸோ 5 VLAனும் இங்கே லிஸ்ட்டில் காட்டுதான்னு பார்த்துங்க. இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது சிஎல்ஐக்குள்ளே போயிட்டு போர்ட்டை வந்து நம்ம அசைன் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு VLAN வந்து போர்ட் 1, 2ல் அசைன் ஆகிருக்கு. FA 0/1 0/2 ரெண்டுமே ஃபஸ்ட்டு VLAனாக இருக்கும். அடுத்த ரெண்டு போர்ட்டு FA 0/3 அண்ட் FA 0/4 வந்து VLAN 20ல் அசைன் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ சிஎல்ஐக்குள்ளே போயிடலாம். இப்போ சிஎல்ஐக்குள்ளே போயிட்டு நம்ம கமாண்டை டைப் பண்ண வேண்டியதான். ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஆர்டராக தான் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். 1ல் ஆரம்பித்து 10 வரைக்கும் அந்த போர்ட்டு அசைன் ஆகிருக்கும். 0/1ல் ஆரம்பிச்சிருக்கும், 0/10ல் முடிஞ்சிருக்கும் இந்த போர்ட்டோட நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் ரேஞ்சு. ஸோ ரேஞ்ச் அப்படின்னா நம்ம 2 இல்லை 2க்கு மேலே போர்ட்டை அங்கே கொடுக்க போகிறோம்ன்றதுனால ரேஞ்சு கொடுப்போம். இல்லைன்னா ஒவ்வொரு போர்ட்டை அசைன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ், அந்த போர்ட்டோட நேம், அந்த போர்ட்டோட அட்ரஸ் அதை கொடுப்போம். ஸோ இன்டர்ஃபேஸ் ரேஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ ரேஞ்சு FA 0/1.
0/1 2 வரைக்கும் உள்ள போர்ட். ஸோ இதுதான் ரேஞ்ச். ஐஃபன் கொடுத்து ஃப்ரம் 2 கொடுத்தீங்கன்னாக்கா ரேஞ்சுன்னு அர்த்தம். ஸோ இன்டர்ஃபேஸில் ரேஞ்சு கொடுத்துட்டு 1 2 எனக்கு 2 போர்ட்டை கொடுத்துட்டேன். என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்துட்டு இப்போ சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ். ஸோ சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் எதுக்காக அப்படின்னா அந்த சுவிட்சிலேருந்து பேக்கெட்ஸ் அந்த பர்டிகுலர் அந்த போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ இப்போ இன்டர் VLAN பண்ணல, நார்மல் VLAN தான் பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து தான் இன்டர் VLAN பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் கொடுக்குறோம். ஸோ சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா VLAN 10க்கு. சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10. அந்த பர்டிகுலர் நம்ம கொடுத்த 2 போர்ட்டுக்கு VLAN 10 அப்படிங்கிற ஆக்சஸை கொடுக்குறோம். இப்போ எக்ஸிட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரேஞ்சு கொடுத்தோம், அதுக்கடுத்து சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ், அப்புறம் அந்த ஆக்சஸ் எந்த VLANக்கு அசைன் பண்ண போகிறோங்கிற அந்த VLANோட நம்பர் கொடுத்துருக்கோம், ஐடி. ஸோ இப்போ அடுத்தது சேம் இதே ப்ரொசீஜரை இருக்கிற 5 VLANக்கும் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். நான் என்ன பண்ணுறேன், ஏரோ கீயை யூஸ் பண்ணி இந்த ரேஞ்சை நான் வந்து மாற்றிக்கிறேன் 3 to 4. ஸோ ரேஞ்சை 3 to 4ன்னு மாற்றிட்டேன். சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் சேம் அதே கமாண்டு தான். சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் கொடுத்துட்டேன். அடுத்தது அதே சுவிட்ச் போர்ட் ஆக்சஸில் VLAN 20 கொடுக்க வேண்டியதுதான். என்னாச்சு? ஸோ இப்போ சுவிட்ச் போர்ட் மோட் கொடுத்தாச்சு. அடுத்த ட்ரங்க் மோட் கொடுக்கணும். ட்ரங்க் மோட் கொடுத்தா சுவிட்சில் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பண்ண வேண்டியது ரவுட்டர். ஸோ ரவுட்டரில் நம்ம கான்ஃபிகரேஷன் செட் பண்ணால் போதும். அப்புறம் செக் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது பண்ண வேண்டியது ட்ரங்க் மோட் கமாண்ட். ஸோ ட்ரங்க் மோடு எந்த போர்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா ரவுட்டர்லேருந்து வரக்கூடிய அந்த கனெக்ஷன் டபுள் லேயர் சுவிட்சில் F0/24 கனெக்ட் ஆகிருக்கும். அந்த F0/24ங்கிற போர்ட்டை தான் ட்ரங்க் போர்ட்டாக மாற்றணும். ஸோ ரவுட்டர் டு சுவிட்சு, சுவிட்ச் டு சுவிட்சு இது ரெண்டுமே ட்ரங்க் போர்ட்டுக்கு கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ இங்கே ரவுட்டர் டு சுவிட்ச் தான் இருக்குது, சுவிட்ச் டு சுவிட்ச் கிடையாது. ஸோ நம்ம அடுத்தது பண்ண வேண்டிய கமாண்ட் என்ன? இது வரைக்கும் முடிச்சாச்சா? இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ இதிலே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது ட்ரங்க் மோட் கொடுக்கணும்.
ஸோ ட்ரங்க் மோடு கொடுக்கறதுக்கு இன்டர்ஃபேஸ் FA 0/24. ஸோ அதுதான் நம்ம ரவுட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கிற போர்ட்டு. ஸோ அந்த ரவுட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கிற போர்ட்டுக்கு தான் ட்ரங்க் மோட் அக்சஸ் கொடுக்கணும். FA 0/24 கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ அந்த போர்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பண்ண வேண்டியது சுவிட்ச் போர்ட் மோடு ட்ரங்க்கு. ஸோ ட்ரங்க் மோடு ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்டர் கொடுங்க. ஸோ இப்போ ட்ரங்க் மோட் என்னென்ன VLANலாம் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். சுவிட்ச் போர்ட் ட்ரங்க்கு அலௌடு VLAN. ஸோ 10லேருந்து 50 வரைக்கும் உள்ள எல்லா VLAனையும் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ அந்த போர்ட் வழியாக எல்லா VLAனுக்கும் பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ அதுக்கான கமாண்டு தான் இது. ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். முடிச்சாச்சா? ஸோ இப்போ சுவிட்சில் நம்ம டைப் பண்ண வேண்டிய கமாண்ட் எல்லாம் முடிஞ்சுது. ஸோ சுவிட்சில் கான்ஃபிகரேஷன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ரவுட்டருக்கு போயிட வேண்டியதான். ஓகேவா? ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சுவிட்சில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ரவுட்டரை ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ரவுட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் லிங்கில் இருக்கும். ஸோ ரவுட்டரை வந்து நம்ம அப்லிங்காக மாற்றணும். ரவுட்டர் டு சுவிட்ச் லிங்கை வந்து அப்லிங்காக மாற்றணும். ஸோ அதுக்காக நம்ம கமாண்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல அதில் ஐபி அசைன் பண்ணிவிட்டு ஸோ ஐபிக்கு அப்புறம் அதில் கான்ஃபிகரேஷன் கமாண்ட்லாம் டைப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இப்போ கான்ஃபிக்குள்ளே வந்துடலாம். ஸோ கான்ஃபிகில் நமக்கு இருக்கிற போர்ட்லாம் பார்த்துங்க. ஃபாஸ்ட் எத்தர்நெட் போர்ட்டு 0/0, 1/0, 4/0, 5/0. ஸோ நம்ம டேரெக்டாக இங்கேயும் கமாண்டை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் CLI மூலிமா தான் பண்ண போகிறேன். ஸோ என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு உங்களுக்கு எஸ்ஆர் நோ கேட்டுதுன்னா நோ கொடுங்க. எதுவுமே கேட்கலாம், என்ட்ரு மட்டும் கொடுங்க. இப்போ எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல். ஸோ இப்போ என்ன பண்ணணும், எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணணும். ஓகேவா? FA 0/0. ஸோ அந்த போர்ட்டு தானாங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். FA 0/0 தான் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. நான் அதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே FA 0/0 தான் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே காட்டுது நமக்கு. இதை மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த போர்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அந்த VLAN ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய போர்ட்டு. ஸோ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு VLAனுக்கும் இந்த போர்ட்டை அசைன் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் FA 0/0 .10. ஸோ இந்த 10 ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த போர்ட்டில் VLAN 10 வந்து அதனுடைய பேக்கெட்டை சென்ட் பண்ணணும். அந்த பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் போர்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த போர்ட்டுக்கு VLAN 10 வந்து அசைன் பண்ணியிருக்கோம். என்டர் கொடுத்துட்றேன். டாட் அது ஓகேவா? கமா போட்டுறக்கூடாது. டாட் FA 0/0 .10. ஸோ இப்போது அதுக்கான ஐபி அட்ரஸ், அந்த போர்ட்டுக்கான ஐபி அட்ரஸ் VLAN 10ல் என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 192.168.10.1ங்கிற ஐபி அட்ரஸ் தான் அந்த பர்டிகுலர் VLAனுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம்.
டிஃபால்ட் கேட்வேவா. ஸோ அதை தான் இங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ சப் இஃப்னு வந்திருக்கோம். ஸோ சப் இஃப்னா சப் இன்டர்ஃபேஸ்னு அர்த்தம். ஸோ அந்த FA0/0.10 அப்படிங்கிறது அந்த ஃபாஸ்ட் எத்தர்நெட் போர்ட் 0/0ல் 10 அப்படிங்கிற சப் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஐபி அட்ரஸ் தான் இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ ஐபி ஆடு. ஸோ அட்ரஸுக்கு பதிலாக ஷார்ட்டாக ஆடு 192.168.10.1. ஸோ இதோட சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. ஓகேவா. ஸோ ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ரிப்ளை வந்திருக்கான்னு பாருங்கள். சேம் ரிப்ளை தான் வந்திருக்கும். ஆல்ரெடி கான்ஃபிகர்டு பார்ட் IEEE 802.10. ஓகேவா. ஸோ டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு VLAN-க்கு கான்ஃபிகரேஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸிட் கொடுத்துடலாம். ஸோ சப் இன்டர்ஃபேஸ்லேருந்து எக்ஸிட் கொடுத்து வெளில வந்துட்டு அடுத்த சப் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணணும். ஓகேவா. அடுத்த சப் இன்டர்ஃபேஸ் என்னவா இருக்குன்னா FA0/0.20. ஸோ ஐபி அட்ரஸ் 192.168.20.1ன்னு இருக்கும். இதை மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த VLAN-க்கு அந்த 10, 20, 30, 40, 50 அதே மாதிரி இந்த FA0/0.20, 30, 40, 50ன்னு 5 VLAN-க்கும் கிரியேட் பண்ணணும். டைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ரெண்டாவது VLAN கிரியேட் பண்ணுறேன். 10க்கு பதிலாக 20 பொறுமையாக டைப் பண்ணுங்கள். அதனுடைய ஐபி அட்ரஸ் 20.1. ஸோ சேம் ரிப்ளை தான் வரும். முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட் கொடுங்க. ஸோ ரெண்டாவது VLAN-க்கும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ டைப் பண்ணியாச்சா? தேர்ட்டி
என்கேப்சுலேஷன் என்னன்னு ஆல்ரெடி சொன்னேன். அடிஷ்னலாக அந்த பேக்கெட் போய் சேர்றதுக்கு எக்ஸாக்ட் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஸோ எங்கே போய் சேரணும், ஸோ ஒரு 5வது ஃப்ளோரில் எந்த ரூமில், அந்த ரூமோட நம்பர், ஸோ நம்ம சொல்லி அவங்க போய் அங்கே ரீச் பண்ண சொல்கிற மாதிரி இந்த பேக்கெட்டும் எந்த ரூட்டில் எப்படி ரீச் ஆகணுங்கிறதுக்கு ஒரு ஐடி ஒன்று கொடுக்குறோம். அந்த ஐடி தான் என்கேப்சுலேஷன். ஸோ இதையும் இங்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே பண்ண மாதிரி நம்ம முதல்ல இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணோம். ஸோ இன்டர்ஃபேஸு FA0/0.10. ஸோ ஃபஸ்ட்டு VLAN-க்கு 10 கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது அதில் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். .1Q10. ஸோ இப்போ அதனுடைய ஐபி அட்ரஸ் ஸோ சேம் கமாண்டை 5 VLAN-க்கும் டைப் பண்ணணும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது அந்த 10 இருக்கிற இடத்துல மட்டும் 20, 30, 40, 50ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எங்கே அப்படின்னா இந்த போர்ட்டு .20, அதே மாதிரி இங்கேயும் .20, இந்த ஐபி அட்ரஸ்லேயும் .20.1 இதை ரீப்ளேஸ் பண்ணி 5 VLAN-க்கும் டைப் பண்ணுங்கள். ஸோ நானே டைப் பண்ணுறேன் பாருங்கள். FA0/0.20 என்கேப்சுலேஷன், அதுலேயும் 20 ஐபி அட்ரஸ். மறக்காமல் எக்ஸிட் கொடுத்துட்டு அடுத்த டீட்டெயிலாக ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ டைப் பண்ணியாச்சா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக இந்த ரவுட்டரில் டைப் பண்ண வேண்டிய கமாண்டை முதல்ல அந்த போர்ட்டை செலக்ட் பண்ணோம். ஸோ இன்டர்ஃபேஸ் FA0/0.
சப் இன்டர்ஃபேஸ் கொடுக்கக்கூடாது, டேரெக்டாக அதோட இன்டர்ஃபேஸ் மட்டும் கொடுத்துட்டு நோ ஷட் டவுன், நோ ஷட் டவுன், எக்ஸிட். நோ ஷட் டவுன் கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுங்க. முடிச்சாச்சா? ஸோ முடிச்சாச்சு அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகேவா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரவுட்டரில் ரெண்டு கமாண்டை டைப் பண்ணுறேன். ஸோ கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போயிட்டு ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஸோ கொடுங்க. இந்த மாதிரி எக்ஸிட் கொடுத்துட்டு இப்படி டைப் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன போட்டு அப்பில் இருக்குது, இப்போ நம்ம டைப் பண்ணது சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி காட்டுச்சுன்னா நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கமாண்டு ஷோ ரன்னிங். வரேன், டைப் பண்ணிடுறேன். ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன். ஸோ அடுத்த கமாண்ட் ஷோ ரன்னிங் கான்ஃபிக். ரெண்டுமே ரவுட்டரில் டைப் பண்ணணும். ஓகேவா. அடுத்தது ரெண்டு சுவிட்சில் டைப் பண்ணக்கூடிய ஷோ கமாண்ட் இருக்கு. ஷோ வீலான் பிரீஃப், அதுக்கப்புறம் ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க்கு. ஸோ இன்டர்ஃபேஸும் வீலானும் ரெண்டுமே செக் பண்ணிட்டா முடிஞ்சுது. இப்போ டைப் பண்ணியாச்சா? ஸோ நீங்கள் என்கேப்சுலேஷன் கொடுத்ததுக்கப்புறம் டைப் பண்ண வேண்டிய ரெண்டு கமாண்ட் இதுதான். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். எந்த சப் இன்டர்ஃபேஸ்லாம் ஐபி அசைன் ஆகிருக்குன்னு செக் பண்ணுறதுக்கான கமாண்டு. ஸோ நம்ம வந்து 10லேருந்து 50 வரைக்கும் இந்த இன்டர்ஃபேஸ்க்கெலாம் கொடுத்துருக்கோம். அந்த ஐபி அட்ரஸ் சரியாக டைப் ஆகிருக்கா, ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக நீ உள்ளே போய் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ கமாண்ட் மூலயமா தான் செக் பண்ண முடியும். இதையும் பாருங்கள். அதே மாதிரி ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த கமாண்டையும் டைப் பண்ணி என்ன கான்ஃபிகரேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். ரெண்டையும் டைப் பண்ணியாச்சா? ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. என்டர் கொடுக்க கொடுக்க அது போயிட்டே இருக்கும். ஸோ கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸிட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த என்கேப்சுலேஷன் ஸோ அந்த கமாண்ட் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ காட்டுதான் நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ கடைசியாக ரவுட்டர் வர வரைக்கும் என்டர் கொடுத்து செக் பண்ணுங்கள். ஸோ இப்போது ரவுட்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரவுட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சுவிட்சுக்கு வந்துடுங்க. சுவிட்சில் ஒரு ரெண்டு கமாண்ட் டைப் பண்ணிக்கிறோம். ஷோ வீலான் பிரீஃப். என்டர் கொடுக்குறேன். enable show VLAN
ஷோ VLAN brief அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்தெந்த VLAN கரண்ட்லி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த கமாண்ட் வரலையா? ரவுட்டர் வரலையா? நான் இங்கே டிஸ்பிளே பண்ணும்போது அங்கே வேற வேலை பார்க்குறீங்க. இதை டைப் பண்ணுங்க. ஷோ IP இன்டர்ஃபேஸ். ரெண்டாவது கமாண்ட் ஷோ ரன்னிங் கான்ஃபிக். ஸோ ரெண்டையும் செக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கனெக்டிவிட்டி செக் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு VLAN செகண்ட் VLANக்கு கனெக்டிவிட்டி செக் பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் டு தேர்ட், தேர்ட் டு ஃபோர்த், ஃபோர்த் டு ஃபிஃப்த்து எல்லா VLANக்கு இடையில கனெக்டிவிட்டி இருக்கணும். ஸோ இருக்காங்கிறத செக் பண்ணிட்டீங்கன்னா கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரே VLANக்குள்ளேயும் கனெக்டிவிட்டி இருக்கணும், ஒரு VLANக்கும் இன்னொரு VLANக்கு இடையிலையும் கனெக்டிவிட்டி இருக்கணும். செக் பண்ணுங்கள். அதில் எரர் வந்ததுன்னா நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் தப்பு. எரர் வரலன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பிங் கமாண்ட் போட்டு செக் பண்ணுங்கள். பேக்கெட்டை போட்டு செக் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ஃபெயில்டு வரலாம். நீங்கள் பிங்கை போட்டு செக் பண்ணுறது தான் சரியான மெத்தட். ஷார்ட்கட் மெத்தட் தான் பேக்கெட் சிம்பிள் பிடிஎஃப் எடுத்து ரெண்டு சோர்ஸ் டெஸ்டினேஷனுக்கு இடையில் ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிசியிலேருந்து பிங் கமாண்டை நான் கொடுக்குறேன். ஸோ பிங் ஸ்பேஸு 192.168.20.11. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு பேக்கெட் மட்டும் ஃபெயில் ஆகலாம், செகண்ட் பேக்கெட்லாம் கரெக்டாக வந்துடும். ஸோ அதே கமாண்டை நான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பேக்கெட்லேருந்தே உனக்கு அவுட்புட் வரும். ஸோ நான் ரெண்டாவது நெட்வொர்க்கை ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கில் ரெண்டாவது நெட்வொர்க்கை செக் பண்ணிட்டேன். அடுத்தது மூணாவது நெட்வொர்க்கையும் செக் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு பேக்கெட் மட்டும் ரெக்வஸ்ட் டைம் அவுட்டாக வரும், மற்ற எல்லாமே கரெக்டாக வந்துடும். திரும்ப நீங்கள் ஒரு தடவை அதே நெட்வொர்க்கை செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அவுட்புட் வரும். ஸோ நான் அடுத்தது நாலாவது நெட்வொர்க் 40.11 அதை செக் பண்ணுறேன். எனக்கு அதுக்கும் அவுட்புட் வரணும். கான்ஃபிகரேஷன் சரியாக இருந்ததுன்னா அவுட்புட்டும் சரியாக இருக்கும். எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. லாஸ்ட் நெட்வொர்க்கை நான் செக் பண்ணிக்கிறேன் 50.11. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு டைம் எனக்கு எரர் வந்தது, அதாவது ரெக்வஸ்ட் டைம் அவுட். செகண்ட் டைம் எல்லாமே சக்ஸஸாக வந்திருக்கு. ஸோ அவுட்புட் வந்திருக்கா, வருதா? ஸோ கரெக்டாக கான்ஃபிகர் யாரெல்லாம் பண்ணீங்களோ அவங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கும். நீங்கள் எந்த பீஸ்லேருந்து வேணாலும் செக் பண்ணி பார்த்துங்க. எதுலேருந்து செக் பண்ணாலும் அவுட்புட் வரணும். இப்போ நான் வந்து நாலாவது VLAN, அதாவது 40ங்கிற VLANலேருந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஸோ பிங் ஸ்பேஸ் 192.168.10.12. ஸோ ஃபஸ்ட்டு பேக்கெட் எப்போவுமே வந்து ஃபெயில் ஆகுது, அடுத்த பேக்கெட் எல்லாமே கரெக்டாக வருது. நான் திரும்ப அதையே செக் பண்ணும்போது கரெக்டாக அவுட்புட் வந்துடும். ஸோ
எந்த நெட்வொர்க் வேணாலும் செக் பண்ணி பார்த்துங்க, கரெக்டாக வரணும். ஸோ அவுட்புட் சரியாக வந்திருக்கு. நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். ஸோ நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் கொடுத்த கமாண்ட் எல்லாமே சரியாக இருக்கிறதுனால அவுட்புட்டும் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் இந்த லிங்க்கு டவுன் லிங்காக இருந்தது. இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப் லிங்காக மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ இது அப் லிங்காக மாறி இருந்தால் நம்ம அவுட்புட்டும் சரியாக வந்துடும். அதே நேரத்தில் நம்ம கமாண்ட்ஸும் சரியாக கொடுத்துருந்தோம்னாலும் அவுட்புட் சரியாக வரணும்.